தந்தையரே வணக்கம். நமது குருபிரான் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாக அரங்காவலர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் வேதாத்ரிய குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வகுப்பை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கும் அருள்நிதி பகிரிதி அம்மா அவர்களுக்கும், ஆழமான தவத்தை அருமையாக வழிநடத்திய அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களுக்கும், சிறப்பானதொரு தொகுப்புரை வழங்க இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கான தலைப்பு வான் சிறப்பு. நம் குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி 4 குருமார்களை மானசீகமாக வணங்கினார்கள். திருமூலர், திருவள்ளுவர், தாயுமானவர் மற்றும் வள்ளலார். அந்த வகையில் இந்த மாதம் அவர் மானசீகமாக நினைத்த குரு திருவள்ளுவரின் திருக்குறளின் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட தலைப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் கடல் வாழ்த்துக்கு அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருப்பது வான் சிறப்பு அப்படின்ற 2வது அதிகாரத்தோட தலைப்பு தான் இன்று நமக்கும் தலைப்பாக கொடுக்கப்பட்டுகிறது. இதன் முக்கியத்துவம் 2வதாக அதை கொடுத்திருந்தாங்கன்னா அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் முழுவதும் வான் சிறப்புல முழுவதுமாக வள்ளுவர் மழையின் சிறப்பு பற்றி குறிப்பிடுகிறார். வானின்றி உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர்பாற்று. அதாவது மழையினால் இவ்வுலகம் செழிப்புற்று வாழ்ந்து வருகின்றது. எனவே உலக உயிர்களுக்கும் அம்மழையானது அமிர்தம் போன்றது. அமிர்தம் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வானத்துல தேவர்களும் அசுரர்களும் சண்டையிடும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஒரு தெய்வீகமான அந்த நீரை தான் அமிர்தம் என்று சொல்வார்கள். மழை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு இயற்கையான நிகழ்வு. இந்த நிகழ்வு எப்படி நடைபெறுகிறது? வளிமண்டலத்தில் உள்ள நீராவியானது ஒடுங்குகிறது. அந்த நீராவி நீர்ம நிலையை அடைந்து புவியீர்ப்பு விசையால் துளி துளியாக பூமியில் நிகழும் நிகழ்வை மழை என்கிறோம். இந்த மழை நம் வாழும் எல்லா உயிர்களுக்கும், இந்த பிளானட் எர்த்ல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இந்த மழை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்றிமையானது. அதை தான் மழையை எதற்கு இணையாக சொல்லுவாங்கன்னா, கொடைக்கு இணையாக. அதாவது கொடை அப்படின்னா நம்ம ஒரு கணக்கில்லாம கொடுத்துட்டே இருக்கிறது தான் கொடை. அதற்கு இணையாக வான் கொடுத்த அருட்கொடை மழை என்று கூறுவார்கள். மழையை வேறு என்னென்ன பெயர்கள் எல்லாம் அழைப்பார்கள் தமிழ் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக மழை, 2வதாக மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மும்மாரி மழை பெய்தல் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி காலத்துல எல்லாம் மாதத்துல 3 நாட்கள் மழை பெய்யும். அதனால்தான் மும்மாரி மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க. தூறல், சாரல், ஆவி, சோனை, பெயல், புயல், அடைமழை, ஆலங்கட்டி மழை, ஆழிமழை, துளிமழை, உருள்மழை அப்படின்னு இந்த மழைக்கு வேறு வேறு பெயர்களால நம்ம அழைக்கிறோம். பொதுவாக நமக்கு தெரிஞ்ச அந்த மழையினோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாரல் மலை. சாரல் மலை எப்படி இருக்கும் அப்படின்னா, மெல்லிய துளிய மழை துளியா இருக்கும். அது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு மழையை சாரல் மலைன்னு சொல்லுவாங்க. தூறல் மலை, சாரல் மலையை விட கொஞ்சம் அதிகமா மழை கொஞ்சம் வேகம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாரலை விட சற்று கனமானது தூறல் மழை. கனமழை, பொதுவாக இந்த கனமழை வரும் பொழுது நம்ம இப்பெல்லாம் நியூஸ்ல பார்ப்போம். கனமழை பெய்ய இருக்கிறது, எல்லாரும் வீட்ல இருந்துக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கனமழை எப்படி இருக்கும்? அதிக அளவு மழை நீர் பெறும். ரொம்ப அதிகமா, அதை விட சற்று கனமான மழை துளிப்படுறது. ஆலங்கட்டி மழை, பனிக்கட்டிகளால் விழும் மழை ஆழங்கட்டி மழை. இது ரொம்ப ரேரா இந்தியாவுல பார்க்க முடியும். வெளிநாட்டவர்கள் இதை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக வெப்பசலன மழை. வெப்பசலன மழை எப்படின்னா, கோடை காலத்துல ரொம்ப வெயில் அதிகமாகும்போது சொல்லுவாங்க, ரொம்ப வெயிலா இருக்குது, அடுத்து மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஒரு சேச்சுரேஷன் ரீச் ஆகும்போது
அதனோட ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிறது தான் அதிகப்படியான வெயில் இருக்கும் பொழுது, அதிகப்படியான அடுத்த நிலை என்னவாக இருக்கும்? அதீத வெப்பத்தினால் ஏற்படும் மழை, வெப்பசலன மழை, சூறாவளி மழை. சூறாவளி மழை எப்பொழுது நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது புயல் காலத்துல. அந்த மழை எப்படி இருக்கும்னா, அந்த மழையில நடுவாக இருக்கும் பொழுது, அப்படியே மழையினோட தாக்கம் தாங்காம அப்படியே சுத்துவோம். நம்மை அறியாமலே நாம் சுத்துவோம். சூறாவளி மழை. அதற்கு சூறாவளி மழை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மழை மானிட வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்துதுல்ல. மானிட வாழ்க்கையில் தான் மாற்றம் ஏற்படுத்துதா அப்படின்னு பார்த்தா, இயற்கையிலும் பல மாற்றத்தை ஏற்படுத்தும். இயற்கையில் ஏற்படுத்துற மாற்றத்த முதலாவதாக பார்ப்போம். அடுத்ததாக மானிடர்களிடம் என்ன மாற்றம் ஏற்படுது? முதலாவதாக சூழல் என்ன மாற்றம்? நிலத்தடி நீர் உயர்கிறது. வறண்டு இருந்தா கூட நல்ல மழை, கனமழை பெய்யும்போது, அதிகனமழை பெய்யும்போது இத எப்படி பார்க்கலாம்? நம் வாழும் முன்னாடி இப்பவும் அது ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். நம் வாழும் வீட்ல நடுவுல கிணறு இருக்கும். அப்போ மழை எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னா, கிணத்துல போய் எட்டி பார்ப்பாங்க. அந்த நிலத்தடி நீர் அதிகமா இருந்துச்சுன்னா, அதிகப்படியான மழை பெய்திருக்கிறது அப்படின்றத நம்மால் உணர முடியும். ஸோ, அந்த நிலத்தடி நீர் இந்த மழையினால உயரும். அடுத்ததாக இந்த நிலத்தடி நீர் உயர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம். 2 போகம் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவ இந்த விவசாயம் செழிக்கணும் அப்படின்னா, அதை எங்களுடைய பூமி வானம் பார்த்த பூமி அப்படின்னு சாதாரணமாக நம்ம அன்பர்கள் சொல்லி கேள்விப்படுவோம். வானம் பார்த்த பூமி அப்படின்னா, வானத்துல நல்ல மழை பெய்யும் பொழுது தான் இந்த பூமி செழிக்கும். ஸோ இந்த நிலத்தடி நீர் அதிகமாகுது. இந்த நிலத்தடி நீர் அதிகமாகும்போது, விவசாயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த விவசாயத்துல மாற்றம் ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அனைத்து விதமான காய்கறிகள், கனிகள், அனைத்து விதமான விளைபொருட்களும் என்னன்னா, குறைவான விலையில் நம்மால் வாங்க முடியும். அடுத்ததாக நீர் சுத்திகரிப்பு. ஒரு குளத்தில் இருக்கும் நீரை நம்ம வச்சுக்குவோமே, மழை எங்கெல்லாம் போகுது? ஆறுல கலக்குது, கடல்ல கலக்குது, குளத்துல கலக்குது, குட்டையில கலக்குது, கிணறுல கலக்குது. அப்போ இந்த நிலத்தடி நீர் நீர்ல படும் பொழுது ஒரு கலங்கின குட்டையில் அது படும் பொழுது, அந்த நீர் அங்கு சுத்திகரிக்கப்படுகிறது. ஒரு குளத்துல இருக்குது, நல்ல மழை பெய்யுது அப்படின்னா, அது என்ன ஆகுது? தூய்மையான நீராக மாறி, அதற்கு பின்பு வரும் நாட்கள் அந்த மக்கள் அங்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழல அதிகப்படுத்துது. சுற்றுச்சூழல் சமநிலையில இல்லன்னு வச்சுக்கங்களேன். ஸோ நிறைய எக்ஸ்ட்ரீம் வெயில் இருந்துச்சு அப்படின்னா, அத சமன்படுத்துவதற்காக இந்த மழை நமக்கு ஒரு சமநிலையை கொடுக்குது. இதெல்லாம் தாண்டி மழை பெய்யும். ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஒரு நாள் சாயங்காலம் மழை பெய்யுதுன்னு வச்சுக்கங்களேன், நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த தூறல் மழையோ, சாரல் மழையோ நம்ம எவ்ளோ ரசிப்போம். அந்த மழைய பார்க்கும்பொழுது நமக்குள்ளாக என்ன மாற்றம் மனிதர்களிடத்தில் ஏற்படுத்தும்னா, ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்படியே ஒரு அதற்காக தான் நமக்கு மழை தவமே கொடுத்திருக்காங்க. மழை பெய்வதாக நம்ம உணர்ற அந்த நிலையில மனமானது அமைதியாக இருந்து, அந்த மழைய விஷுவலைஸ் பண்ணும் பொழுது என்ன கிடக்குது? மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அன்பர்களிடம் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தலைப்பு குடுத்தாச்சு. இந்த தலைப்பு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நேத்து ரொம்ப இத நெனச்சுட்டே இருக்கிறேன். நல்ல மழை பெஞ்சதுன்னா, அந்த தருணம் எவ்ளோ அழகா இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். அ மழை பெய்தது சென்னையில. உண்மையாலுமே இத நான் நேத்து உணர்ந்தேன். அதனால உங்களோட ஷேர் பண்றேன். திடீர்னு ஒரு மழை. அது மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. அது ஒரு அமைதியும் நமக்காக கொடுக்குது. மனிதர்களிடத்தில் முதலாவதாக இந்த மழையானது அமைதியை கொடுத்துருது. டெய்லி லைஃப்ல இந்த மழை பெய்து நீர்நிலைகள் எல்லாம் நிரம்புகிறது. இதனால நமக்கு என்ன நடக்குது? இந்த நீரை வைத்து நாம் நீரை குடிக்கிறோம், குளிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அந்த வாகனங்கள், உபகரணங்கள், வீட்டு பொருட்களை சுத்தப்படுத்துவதற்காக இந்த மழைநீரை நம்ம பயன்படுத்துறோம்னு வச்சுக்கங்களேன், அவ்ளோ பளிச்சுன்னு இருக்கும். சொல்லுவாங்க, பாட்டிலாம் சொல்லுவாங்க. மழை தண்ணிய வச்சு பாத்திரம் கழுகும் பொழுது, அந்த பாத்திரம் நல்லா ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மழையை பற்றி திருக்குறள் 2வது அதிகாரத்தில் வைத்திருந்தால், இதுல வியப்பு என்ன இருக்கு? "நீரின்றி அமையாது உலகு" அப்படிம்பாங்க. அந்த நீரால் மட்டுமே இந்த உலகம் உடையிலயுமே பார்த்தோன்னா 72% ஆவரேஜா நீர்ன்னு சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்திலயும் 72 இப்ப நம்ம பஞ்சபூத நவக்கிரகத்துல செய்றோம். 72% நீர்ல இருக்குது. அந்த நீர் எப்படி கிடைத்தது? வான் அருட்கொடையாக நமக்கு கொடுத்தது.
அதனால்தான் மழைக்கு 2வது அதிகாரத்தை திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார். வான் சிறப்பு பற்றி பேசிவிட்டோம். அது திருக்குறள். ஆனால் இது வேதாத்திரியத்துடன் எப்படி தொடர்பு படுத்த முடியும்? இதுதானே உங்களுடைய கேள்வி. வேதாத்திரியத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன கொடுத்தாலும், எந்த தலைப்பு கொடுத்தாலும், அது எந்த நாட்டை சேர்ந்ததா, நம்ம திருவள்ளுவர் மட்டும் இல்ல. ஒருவேளை ஒரு வெளிநாட்டவரோட ஒரு கேப்ஷன் எடுத்து குடுத்தா கூட, வேதாத்திரியத்த நம்மோடு கனெக்ட் பண்ண முடியும். வேதாத்திரியம் அப்படின்றது ஒரு என்சைக்ளோபீடியா போன்றது. அதிலிருந்து ஒரு பெரிய யுனிவர்சிட்டில என்ன கோர்ஸ்னாலும் படிக்கலாம். எல்லாரோட கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். எல்லாரோட விளக்கங்களும் நடக்கும். அதுபோல இந்த வான்சிறப்புக்கும் வேதாத்திரியத்திற்கும் என்ன தொடர்பு? அப்படின்னு நீங்க கேட்கிறீங்க. உங்களுக்கு தோணுதுன்னா, அதற்கான பதிலை பார்ப்போம். நாம் எல்லோரும் தினமும் காயக்கல்ப பயிற்சி செய்றோம். அப்படித்தானே? காலையில ஒரு டைம் செய்றோம். உணவு உண்ணும் பொழுது, நீர் பருகும் பொழுது, காஃபி, டீ குடிக்கும் பொழுது, மாலை அதே மாதிரி செய்றோம். இரவு உறங்கும் முன் நமக்கு நேரம் இருந்தால், சரியான உணவு இடைவேளை இருந்தால் காயகல்பம் செய்வோம். சராசரியாக ஒரு 10 நிமிடம் நம் வாழ்க்கையில் காயகல்பத்திற்காக ஒதுக்கிறோம். அது உண்மைதானே? நம்ம செய்றோம் தானே? இந்த காயகல்பத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எப்படி கடல் நீர் சூரிய ஒளிப்பட்டு ஆவியாகி, மேகமாகி, கருநிறமாக மாறி மழையாக பெய்கிறது. இது மழையை பற்றின அதே மாதிரி காயகல்பத்துல என்ன நடக்குது? காயகல்பத்துல மூலாதாரத்த ஒரு கடலாக நீங்க இமேஜின் பண்ணிக்கங்க. அந்த மூலாதாரத்துல உள்ள அந்த ஆற்றலை எடுத்து, அந்த நல்லா கடைந்து செறிவூட்டப்பட்ட அந்த ஆற்றலை எடுத்து, நம் பயிற்சியின் மூலமாக எங்க கொண்டு போறோம்? அந்த ஓஜஸ் சக்திய மேல கொண்டு போறோம். மேல கொண்டு போயிட்டு, அங்க என்ன பண்றோம்? உஷ் அப்படின்னு ஒரு சவுண்டோட அந்த உயிர் ஆற்றலை நல்ல செறிவூட்டப்பட்ட அந்த உயிர் ஆற்றலை நாம் உடல் முழுவதும் பரப்புறோம். பரவ விடுகிறோமா இல்லையா? இந்த பரவ விடுவதால் என்ன நடக்கிறது? உடல் முழுவதும் எப்படி மழை பெய்து உலகம், மனிதர்கள், எல்லா ஜீவராசிகளும் உய்விக்க ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த உயிராற்றல், சிறந்த உயிராற்றல், ஹெல்தி உயிராற்றல் நம் உடம்பில் பரவும் பொழுது நமக்குள்ளாக என்ன நடக்குது அப்படின்னா, முதலாவதாக ஆற்றல் நல்ல கூடும். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணும். அப்புறம் காயகல்பம் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் இளமை காக்கிறோம். நம்ம கரும நோய்கள் எல்லாம் நமக்குள்ளாக போகிறது. அதற்கப்புறம் என்ன பண்ணுது? ஒருவேளை ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் அடுத்த நிலைக்கு போகாம அப்படியே வைத்திருக்குது. அப்போ இங்கு நடப்பது என்னன்னா, தூறல் மழையாக அந்த ஓஜஸ் போடும்போது நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே உணர்ந்து போடுறோம். அந்த ஒவ்வொரு செல்லிலும் அந்த ஓஜஸ் போகும் பொழுது, அங்கு ஆற்றல் அதிகமாகி, அந்த ஆற்றல் நமக்கு நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு பயன் கொடுக்கிறது. இது காயகல்பத்துல நடக்கிற விஷயம். காயகல்பத்திலயும் மழைதான் நமக்குள்ளாக செய்யுது. அடுத்ததாக நாம் என்ன பண்றோம்? டெய்லி தவம் பண்றோம். காலை, மாலை இருவேளை தவம் பண்றோம். இந்த தவத்துல முதலாவதாக நமக்கு தவம் குடுப்பாங்க. முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான்லாம் தவம் கத்துக்கும்போது, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஆகினி தவம் குடுத்துருவாங்க. அதுலேருந்து ஒரு 5 நாட்கள் எடுத்துட்டு துரிய தவம் சாரி சாந்தி குடுப்பாங்க. அடுத்து ஒரு 15 நாள் கழித்து நமக்கு துரிய தவம் குடுப்பாங்க. ஆனா, நார்வேயிலும் மழை பெய்கிறது. மிக்க நன்றி அம்மா. அப்போ துரியதவம் கூட. ஆனா இப்போ என்னாச்சு? காலத்திற்கேற்ப மகானோட பயிற்சிகள், மக்களின் சூழ்நிலைக்கேற்ப இந்த பயிற்சிகளை கூட 12 நாட்கள் பயிற்சிகளாக குடுக்கும் பொழுது என்ன ஆகுது? இந்த 3 தவத்தையும் இந்த 12 நாட்களுக்குள்ளாக குடுத்துறாங்க. ஆகினை குடுத்துறாங்க, சாந்தி குடுத்துறாங்க, துரிய தவம் குடுத்துறாங்க. இந்த துரிய தவத்தை பற்றி ஒரு சிறப்பு. அதனை பற்றி ஒரு பாடல் திருமந்திரத்துல குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதை உங்களுக்காக இப்போது வாசிக்கிறேன். "தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையில் முடிச்சை அவிப்பார்கள். பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே." இது படிக்கும் பொழுது கொஞ்சம் புரியிற மாதிரி இருக்குது. நெறைய புரியாத மாதிரி இருக்கு. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள். யாரு தன்னை புரிந்துக்கிறாங்களோ, அந்த தத்துவ ஞானிகள் முன்னே வினையின் முடிச்சை அழிப்பார்கள். சஞ்சிதமாக, பிராரத்தமாக நாம் கொண்டு வந்த அந்த வினைகளை அவிழ்ப்பார்கள். பின்னே வினையின் பிடைத்து பிசைவார்கள். பின்னாடி எந்த வினை இல்லாமலும் பார்த்துக் கொள்வார். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு நமக்கு இந்த பாடல படிக்கும் பொழுது, வேதாத்திரியத்துக்குள் வரும் பொழுது, இந்த பாடலை படிக்கும்
பார்க்கும்பொழுது நமக்கு அர்த்தம் கொஞ்சம் புரிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதற்கு ரொம்ப சிம்பிள் டெர்ம் எப்படின்னு பார்த்தோன்னா, துரியத்த தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. இந்த துரியத்துல என்ன பண்றோம்? துரிய தவம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வழச்சூலாக உங்களுக்கு எல்லாம் இப்ப ஞாபகப்படுத்தினா, உங்களால கண்ண மூடி அத இமேஜின் பண்ண முடியும். துரியோதவம் செய்யும் பொழுது, ஒரு வலச்சூழாக அப்படியே ஒரு சுற்று இப்படி பண்ணுவாங்க. அந்த சுற்று பண்ணும்போது நமக்குள்ள என்ன ஃபீல் வரும்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு உணர்வை என்னால உணர முடியுது. அந்த உணர்வ நான் உணரும் பொழுது ஒரு இனிமையான ஒரு மனநிலை வருது. அந்த மனநிலையில வெளிப்பாடு பார்த்தா நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தனா, துரிய தவம் குடுத்துட்டு, அவங்க துரிய தவம் செய்ய வைப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம அறியாமலே ஒரு புன்சிரிப்பு நம் முகத்தில் நடக்கும். புதுசா துரியதம் நமக்கு குடுக்கும்பொழுது நாம் திறந்து பார்த்திருக்க மாட்டோம். புதிதாக அன்பர்களுக்கு குடுப்போம்ல. அப்ப பார்க்கும்போது என்ன, ஒரு சிரித்த முகத்தோட அவங்க இருப்பாங்க. இப்ப என்ன நடக்குது? அந்த சென்னியில் வைத்து, அந்த உச்சியில வைத்து துரியதவத்த அந்த அழுத்தம் குடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம விலங்கின பதிவுகளாக நெறைய பதிவுகள எடுத்துட்டு வந்துட்டு, பல பிறவிகள் எடுத்து அந்த பதிவுகள் எல்லாம் அந்த மூளையில வந்து தேங்கி இருக்கு. அ மனிதனோட மனம் எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ, அத சாதித்தே தீர வேண்டும். அப்படின்ற அந்த பழக்கப்பதிவ வந்து போட்டு வச்சுட்டு இருக்கும்போது, எப்படியோ அந்த மூளையில இருக்க அந்த பதிவ வந்து நம் விருப்பம் போல அத செயல்படணும். அது சரியா, தப்பாலாம் நமக்கு தெரியாது. பட் ஆசைப்பட்டுட்டோம். இத வந்து இந்த பதிவை வந்து நான் நடத்தியே தீர்வேன். அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு பொதுவாக வரும். ஆனால் இந்த துரியதவம் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளாக அந்த உணர்ந்த நிலை வருகிறது. அந்த உணர்ந்த நிலை எப்படி வருகிறதுன்னு பார்த்தோன்னா, துரியதவத்துல ஆழ்ந்து செய்யும் பொழுது, விஞ்ஞானிகள் கூட, அறிஞர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, மூளையில வந்து கோடிக்கணக்கான சிற்றறைகள் இருக்கு. அது ஃபுல்லா ஆக்டிவா இருக்குன்னா, அவங்களுக்கே மேக்ஸிமம் 10 டூ த மேக்ஸ் 15% தான். 15% அதிகபட்சமாக ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த துரியதவம் செய்யும் பொழுது, நமக்குள்ளாக மன அலைச்சூழல் படிப்படியாக குறையுதுல. அப்படி படிப்படியாக குறையும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அந்த ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வரும் அந்த ஆற்றல் உயிர் ஆற்றலாக நமக்குள் வந்து அந்த காந்த ஆற்றல் செல்லும் பொழுது, அதுல இருக்கிற எல்லா செல்ஸும் வந்து ஆக்டிவேட் ஆகுது. எல்லா செல்ஸும் ஆக்டிவேட் ஆகும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, தனக்குள்ளாக தன்னிலை விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. ஓ! என்னோட பதிவுனால தான் சரியாவோ, தவறாவோ நான் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். இந்த பதிவை நான் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த பதிவை மாற்றி அமைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்குள்ளாக ஒரு விழிப்பு நிலை வேண்டும். இந்த விழிப்பு நிலை நமக்கு துரிய தவத்துல கிடைக்குது. முன்னாடி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது எப்படி செய்தார்கள்? இது முன்னாடியே நம்ம செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஏதோ ஒரு பழக்கமாக அத செஞ்சுட்டு இருந்தோம். பொதுவாக இந்தியர்கள்ல பார்த்தோன்னா, நார்த் இந்தியன் வட சார்ந்த வட மாநிலம் சார்ந்த அவங்களோட திருமண முறை எப்படி இருக்கும்னா, ஆகினையில இருந்து புருவ மத்தியில இருந்து குழந்தையா இருக்கும்போது அம்மா புருவ மத்தியில பொட்டு வச்சு விட்டுருப்பாங்க. அங்கே இருந்து அவங்க குங்குமத்த எடுத்து அப்படியே உச்சந்தலையில வைத்து அந்த கணவர் வந்து 3 முறை வைத்து அழுத்தம் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அறியாமல் அந்த பெண் வந்து அறியாமல் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல உணர்வ வச்சுட்டே இருக்கும் பொழுது, அந்த இடத்துல திருமணம் வந்து இட் இஸ் டூ வே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இல்லற வாழ்க்கைக்கும், ஞான வாழ்க்கைக்கும் அடிப்படையாக இருக்கிற அந்த நிகழ்வு தான் திருமண வாழ்க்கை. அங்க வச்சு அழுத்தம்போது என்ன பண்ணோம், அந்த பெண்ணோட உணர்வு வந்து அந்த இடத்துல பட்டுட்டே இருக்கும். அது ஒரு பழக்கமாக செய்தார்கள். நம்ம இயல்பா பார்க்குற ஒரு விஷயம். இந்த காய்கறில எல்லாம் கூடையில வச்சு காய் வித்துட்டு இருக்கிற பெண்மணிகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துண்ட வந்து சுத்திக்குவாங்க வட்டமா. வலச்சுழலா அவங்க வந்து சுத்துவாங்க. அத சுத்திட்டு தலையில வச்சு அதுல ஒரு அழுத்தம் குடுப்பாங்க. ஏன் அந்த அழுத்தம் குடுப்பாங்கன்னா, துரிய தவத்துல இதுதான் பண்ணுவாங்க. நமக்கு வலச்சுழலா சுத்திட்டு, அந்த துண்ட வச்சுட்டு அழுத்தம் குடுக்கும் பொழுது, அதுல வந்து அவங்களுக்கு உணர்வு இருக்கும். அதற்கு மேலாக அவங்க கொண்டு வந்த அந்த காய்கறியோ, இல்ல நீர் சுமந்து கொண்டிருக்கும் அந்த பெண்ணோ, அதுல வைக்கும் பொழுது என்னன்னா, அந்த அழுத்தத்துல அது வந்து ஸ்ட்ராங்கா நின்னுட்டே இருக்கும். அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போனா கூட அவங்களுக்குள்ளாக அந்த உணர்வு வந்து எங்க இருக்கும்? அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, கையில ஏதாவது பொருட்கள் வச்சுட்டு இருப்பாங்க. பட் அந்த உணர்வு எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த துரிய தவம் இருக்கிற அந்த இடத்திலேயே அழுத்திக் கொண்டே இருக்கும். இத எல்லாமே நம்ம செஞ்சோம். பட் உணர்ந்த நிலையில நாம் செஞ்சோமா? உணர்ந்த நிலையில நம்ம எப்ப இத செய்ய தொடங்குனோம் அப்படின்னா, நமக்கு துரிய தீட்சை கொடுக்கும் பொழுது செய்ய தொடங்கும். மகான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. இந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட்
பிட்யூட்டரி ஆர்கனைல் ஆக்டிவேட் ஆகுது. பீனியல் துரியத்துல ஆக்டிவேட் ஆகுது. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். இதுல மகானோட விருப்பம் என்னன்னா, இது 2யுமே ஒரே டைம்ல ஆக்டிவேட் பண்ணனா எவ்ளோ நல்லா இருக்கும். அப்படின்ற அவங்களோட எண்ணத்தோட வெளிப்பாடாக தான் நமக்கு இந்த துரியதவம் குடுத்ததாக ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. அததான் உங்களுக்கு இப்ப செய்றோம். துரியதவம் செய்தோம். முன்னாடி காட்டில் இருக்கும் அன்பர்கள், ரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் இந்த துரியதவம் செஞ்சாங்க. அவங்க செய்யும் பொழுது என்ன, அவங்களோட முதல் விஷயம் என்னவா இருக்கும்னா, நான் ரொம்ப நேரம் தவம் செய்யும் பொழுது என்ன உணர்வு நமக்கு வரும்? பசி உணர்வு தவிர்க்கவே முடியாது. அந்த பசி உணர்வு வந்துட்டே இருக்கு. இத நான் பண்ணாம இருக்கணும்னா, அதுக்கு என்ன தவம் இயற்றணும் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்போ ஒரு வரி எழுதியிருக்காங்க ஒரு பெரிய சித்தர். "மூல நெருப்பை மூட்டிவிட்டு நிலா மண்டபத்தில் பாலை இறுக்கி உண்டு பசி ஒழிப்பது எக்காலம். என் மூல நெருப்பை நான் மூட்டி விட்டேன். நிலா மண்டபத்தின் மூல நெருப்பு நான் சாந்தி தவத்த ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நிலா மண்டபம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம துரிய தவத்த சொல்றேன். அந்த நிலா மண்டபத்தில் என்ன இருக்கும்? அங்கு பாலை ஊற்றி, பாலை இருக்க பசி இல்லாமல் நான் துரியதவம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். ஆனா பசி இல்லாமல் இருக்க எப்போது அப்படின்னு அவங்களுக்கு தோணும் பொழுது அந்த கிடைத்தது தான் அந்த துரியதவம். துரியதவம் நாம் ஆழ்ந்து, ஆழ்ந்து, ஆழ்ந்து செய்யும் பொழுது படிப்படியாக நமக்குள்ளாக அந்த அளவுக்கு அதிகமான உண்ணும் பழக்கம் ஒரு பார்த்தப்பலாம் சாப்பிடுற அந்த ஒரு கிரேவிங் இருந்துச்சுல்ல, அந்த கிரேவிங்கோட அளவு வந்து நமக்கு குறைகிறது. ஏன் கிரேவிங்கோட அளவு குறையுதுன்னா, உயிர் உயிராக நிற்கிறது. அந்த உயிர் உயிராக நிற்கும் பொழுது, அ நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள் வரும் பொழுது, விரதம் இருக்கிறவங்கலாம் பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படி பசிக்காம இருக்க முடியும்? ஏன்னா, அவங்களுக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றல் பெரும்பொழுது, அந்த சுத்த ஆற்றல் வரும் பொழுது, நாம் சமைத்த உணவில் கிடைக்கும் அந்த ஆற்றல் அவங்களுக்கு வந்து பெரிதாக தெரிவதில்லை. ஸோ அந்த உயிர் ஆற்றலை நாம் உணரும் நாள் இதனை ராஜயோக தவமாக மகான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ராஜயோக தகத்தை வந்து நாம் செய்றோம். ஆனா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, இதற்கு ஃபர்ஸ்ட் என்ன குடுப்பாங்க? துரிய தவத்துல நம்ம எல்லாரும் என்ன நம்ம ஒரு அகத்தாய்வு செய்றோம் அப்டின்னா, நம்ம விழிப்பு நிலை இல்லாம தான் நம்ம வந்து நம்முடைய எண்ணங்களோ, செயல்களோ, விஷயங்களோ வந்து இதுவரைக்கும் திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருந்தோம். இந்த விழிப்பு நிலை வந்தப்புறம் நமக்கு என்ன ஆகுதுன்னா, மகான் நமக்கு அடுத்ததாக அகத்தாய்வு பயிற்சிகளை கொடுத்திருக்கார். எண்ணம் ஆராய்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்டியே நம்ம பயிற்சிகள் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, முதலாவதாக நமக்கு என்ன சொல்லுவாங்க? 10 நிமிடம். குறைந்தபட்சம் 5 நிமிடம் நீங்க துரியதவத்திலிருந்து அகத்தாய்வு பயிற்சி செய்யும் பொழுது, உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த பதிவுகளிலிருந்து சீரமைத்து சரியானதொரு வாழ்க்கை பயணத்தை தொடர முடியும்னு சொல்றாங்க. எல்லாரும் அகத்தாய்வுல நம்ம இந்த துரியதவம் செய்றோமா? அந்த துரியதவம் செய்யும் பொழுது அயராது விழிப்பு நிலை. விழிப்பு நிலைக்கும் அயராது விழிப்பு நிலை. விழிப்பு நிலை பேசிட்டு இருக்கும்போது இப்ப நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அயராது கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் நாள் முழுவதும் 24/7 ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னா, அந்த அயராத விழிப்பு நிலை பெறணும்னா, இந்த துரிய நிலையில சாத்தியம். மூளை செல்கள் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுதுல்ல. இந்த அயராது விரைப்பு. ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்வு இந்த நேரத்துல உங்களோட சொல்லிக்கிறேன். ஒரு பள்ளியில ஆசிரியை வந்து குழந்தைகள பார்த்து கேட்கிறாங்க. "குழந்தைகளே நீங்க வளர்ந்த பின் என்னவாறீங்க?" அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு குழந்தையும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, "நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆஸ்ட்ரோனட் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆகணும், லாயர் ஆகணும்னு" சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ஆசிரியருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, என் குழந்தைகள்லாம் நாளைக்கு பின்னாடி பெரிய ஆள் ஆகப்போறான். ஒரே ஒரு குழந்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ எப்போதுமே ரொம்ப பேசுறவங்களோட பேசாத குழந்தைய கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அம்மா கூட கொஞ்சம் வீக்கான குழந்தைங்க அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. அந்த கேட்குறாங்க. "நான் உன்கிட்ட கேட்கிறேன். நீ ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு நினைக்கிற?" அந்த குழந்தை சிரித்துக்கொண்டே செல்கிறது. அந்த குழந்தையோட மூளை செல்கள் நல்ல வேலை பார்க்கிறது பாருங்க. "நான் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன்." அவங்க சொல்றாங்க, "என்னுடைய கேள்வி உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நீ எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும்?" அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை பதில் சொல்லுது, "எதிர்காலத்தில் ஒரு டாக்டர் ஆனாரோ, இன்ஜினியர் ஆனாரோ, ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆனானோ, சயின்டிஸ்ட் ஆனாலோ, லாயர் ஆனாலோ, சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆனாலும், இறுதியாக என்ன வேண்டும் அப்படின்னா, ஆனந்தமாக இருக்க வேண்டும். அந்த ஆனந்தத்த எனக்குள்ளாக நான் ஆக வேண்டும் எப்போதும் நினைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. இதுதான். இந்த துரியதவத்துல என்ன நினைக்கிறது? விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை நாம் அடையும் பொழுது, நாம் என்ன நினைக்கிறோமோ, அதை நம்மளால் சாதிக்க முடியும். எது தேவையோ, எது தேவையில்லையோ அப்படின்ற அந்த பிரித்து பார்த்த அறிவுடன் நம்மால் அதை சாதிக்க முடியும். அது என்ன நடக்குது? எப்போதும் ஒரு ஆனந்த நிலையில் நம்மால் வாழ முடியும். இந்த ஆனந்த நிலையில் வாழ்வதைத்தான் துரியதை வந்து கிரவுன் சக்ரா அப்படின்னு சொல்லுவோம்.
கிரவுன் சக்ரா யார சொல்லுவாங்க? ராஜா மாதிரி, ராணி மாதிரி யார் சொல்லுவாங்க? யாரு வந்து அந்த சகஸ்ரதாரா சக்கரம், 1000 பெட்டல்ஸ் 1000 தாமரைகள் அப்படின்ற போது மலர்ச்சி நமக்குள்ளாக இந்த தவம் செய்யும் பொழுது ஏற்படும் அந்த ஆனந்த நிலையில் ஏற்படும் அந்த மலர்ச்சியை தான் சக்ரா, கிரவுன் சக்ரா என்று அழைக்கிறார்கள். கிரீடம் வைக்கிறது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி, கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கும் கிரீடம் இல்ல. எனக்குள்ளாக நான் ஆனந்தமாக இருக்கிறேன். அந்த ஆனந்தம் என்னை சுற்றி, என் தலையை சுற்றி, என் உடம்பை சுற்றி ஒரு ஒரு உணர்வு கொடுக்கல. அந்த நிலை தான் ராஜயோகமாக கருதப்படும். இந்த அயராத விழிப்பு நிலை நமக்குள்ளாக நடந்துட்டு இருக்கலாம். அந்த அயராத விழிப்பு நிலையை வந்து எப்படி உணர முடியும் அப்படின்னா, ஒரு அன்பரோட கதை, ஆட்டோபயோகிராபி. அந்த ஆட்டோபயோகிராஃபில அவர் எப்படி இருக்கிறாரு, அந்த நிலையில, அந்த அயரா விழிப்பு நிலையில அவர் என்னலாம் அச்சீவ் பண்ணாரு. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்தில வந்து அமெரிக்கால வாழ்ந்த ஒரு அன்பர். அவருக்கு வந்து கல்வி வந்து மறுக்கப்பட்டது. அவர் வந்து எனக்கு கல்வி வேணும் அப்படின்னு அந்த பள்ளி ஆசிரியர்ட்ட கேட்கும்பொழுது, அவருக்கு ஒரு அடிப்படை வேலை குடுத்தாங்க. பொதுவாக டெஸ்ட் வப்பாங்க. ஆனா இந்த குழந்தைக்கு வச்ச டெஸ்ட் என்னன்னா, "நீ போய் டேபிள் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு" சொன்னாங்க. அந்த குழந்தை டேபிள 2 தடவ, 3 தடவ அது கிளீன் பண்ணிட்டே இருக்குது. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் வராங்க. அவங்க என்ன பண்றாங்க? இந்த குழந்தை இன்னும் அடிமைய ஒரு கண்ணோட்டத்துல பார்த்த அந்த டீச்சர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டேபிளுக்கு அடியில ஒரு கர்ச்சீஃப கொண்டு போய் தொடச்சு பார்க்குறாங்க. அங்க ஏதாவது இந்த பையன் கிளீன் பண்ணாம இருந்திருக்கிறானா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அங்கேயும் அந்த பையன் கிளீன் பண்ணிட்டாரு. இப்போ இத உணர்ந்தவங்க, தவறா இந்த பையன புடிச்சுச்சுமேன்னு சொல்லிட்டு, இம்மீடியட்டா அந்த பையனுக்கு வந்து அந்த பள்ளியில் மறுக்கப்பட்ட அந்த பள்ளியில் அந்த குழந்தைக்கு வந்து சீட்டு குடுத்து படிச்சு அந்த தம்பி வந்து பெரிய ஆளாயிறாரு. பின்னாடி தன்னோட ஆட்டோபயோகிராஃபில எழுதுறாரு. நான் எங்கெல்லாம் படுக்கப்பட்டனோ, அங்கெல்லாம் நெனச்ச ஒரே விஷயம், இது மாறும். 24 நேரமும் நான் அதே மன அலைச்சல மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும். நான் விழிப்பு நிலையில் செயல்படும்போது, எந்த பள்ளியில் நான் நிராகரிக்கப்பட்ட முயற்சி பண்ணேனோ, அந்த பள்ளிகள் மட்டுமல்லாம, அந்த நாட்டுக்கே ஒரு கல்வி சார்ந்த திட்டத்துக்கு, அத சிலபஸ் டிஃபைன் பண்ணாங்களா, அதனோட ஹெட்டாவும் அந்த ஹெட்டுக்கு உதவி புரியும் ஒரு நபராகவும் நான் இருந்தேன். அயராத விழிப்பு நிலை எவ்வளவு ஒரு மாற்றம் அந்த அன்பரோட வாழ்க்கையில அவரோட பேர் பூக்கர் டி வாஷிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாஷிங்டன் பின் தன்னுடைய இதில் எழுதுறார். நாம் விழிப்பு நிலையில் இருந்தால் எதை வேண்டாம் சாதிக்க வேண்டாம். சாதிக்க முடியும். இந்த துரிய நிலையில் அயராத விழிப்பு நிலையில் இருக்கும் என்ன நடக்கும்? வான் கொடுத்த சிறப்பு மழை, வேதாத்திரியம் கடுத்த சிறப்பு நமக்கு இந்த வேதாத்திரிய கல்வி. காயக்கல்பம் செய்து ஓஜஸ் என்ற சுத்த சக்தியை மலை சாரல் போல பரவவிடும் நான் துரியதவம் செய்து இந்த பிரபஞ்ச ஆற்றலை உயிராற்றலாக பெற்று மூளை செல்களுக்கு சென்று அயரா விழிப்பு நிலை பெற்று உடல் மனம் உயிர் உணர தினந்தோறும் பயிற்சிகள் செய்வோம். அந்த பயிற்சிகளால் நாம் பெற்ற அந்த பலன்களை நன்மைகளை தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். புறத்தே வான் சிறப்பு மழை, அகத்தே வான் சிறப்பு துரியம். நன்றி. வாழ்க வளமுடன்.